வரேன். ஏம்மா நீ ஷூவை கைட்டிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. பார்த்து பாப்பு என்னை இது வரையும் நல்லா கூப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் தான், நான் பத்திரமா கூப்பிட்டு போயிடு. இதுவரையும் நீ காலை வாரி விட்டதில்லை. இருங்க வரேன். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு பார்த்தேன். வாய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தடாக்கு வந்தாச்சு. இது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கு நிறைய நிற்கிதா. நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல எனக்கு. இதை ஒரு நம்ம பாப்போம் நிற்க வச்சிட்டேன். ஏதோ பழைய படத்தில் பார்க்குற பாலம் மாதிரியே இருக்கு. இருபத்தாறு நிமிஷம் காமிக்குது. ரோடு இப்படி தான் போகும், பார்த்துக்கோங்க. மண் அடிக்குது லாரியில். இதுக்கப்புறம் ரோடு இன்னும் சின்னதாக போகும். ரொம்ப குட்டியாக போகும் பாருங்க ரோடு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு செம்ம கூட்டமாக இருக்க போகுது. நான் எப்படி போய் நான் டிக்கெட் எடுத்து நான் எப்படி போகிறேன்னு தெரியல. எல்லாம் ரிட்டன் போகிறாங்க. இருந்தாலும் மார்னிங்கே வந்தால் தான் ஃபுல்லாகிடுமோ. மார்னிங்கே அன்றைக்கி வந்தேங்க, எங்களுக்கு தெரியல. இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன். 1:49 வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கூட்டம் அதிகமாக இருக்கும். வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ். ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த ரோடு நல்லா தான் இருக்குது. பள்ளம் வராமல் இருந்தால் சரி. நான் நினச்ச வியூ வந்துட்டு காய்ஸ் தெரியுதா? என்னங்க வெறும் பனிமூட்டமாக இருக்கு. ரோடு இப்படி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வரும். கொஞ்சம் பார்த்து வரதா இருந்தால் பார்த்து வாங்க, ஓகேவா? சரி, ஃபுல்லாக அப்படியே மழையாக இருக்கு. அந்த கார் கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா நம்ம போயிடலாம். நல்லா இருக்கலாம். வா வா வா, எவ்வளோ நேரம்னா வெயிட் பண்ணுறேன். ஜாலியாக போகலாம். கொஞ்சம் வழி விட்டாலும் நல்லாயிருக்கும். தெரியுதா? இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. அது ஈவினிங் டைம் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தா பனிமூட்டமாக இருக்குது. गाइस व्यू பாருங்க, பயங்கரமா இல்ல? இந்த டைம்ல வந்தா நல்லா இருக்கு வியூ. ரோட்ல நான் மட்டும் ஓட்டிட்டு வரேன் பார்த்தீங்களா, தனியா அவ்வளோ ஜாலியா இருக்கு. கொஞ்சம் அங்கங்கே ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போயிடலாம். போ, வேற லெவலில் இருக்கு.
தெரியுதா உங்களுக்கு? பாருங்களேன். என்ன நடு ரோட்டில் வர்றாரு? தோத்தோ ஓரமாக போங்க. என்னாச்சுன்னு தெரில இந்த வாட்டி. என்னாச்சுன்னு தெரில. போன வாட்டி நான் 50 ரூபா தான் கொடுத்தேன். கேமராலாம் பார்த்துட்டு 100 பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் கேமராக்கு இங்கே அமௌண்ட் இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குங்க இங்கே. எனக்கு தேவை பாப்பு வச்சு ஒரு 2 ஃபோட்டோ. கொஞ்சம் ஐயோ இங்கே பார்த்து தான் போகணும். நம்ம ப்ராப்பராக இருக்கோம்ல. போன வாட்டி வரப்போலாம் எங்கெல்லாம் பேக்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. இந்த வாட்டி பேக்கில் ஒன்றும் கிடையாது. நான் எது எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? அந்த பஞ்சர் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அப்புறம் எனக்கே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். போன வாட்டி நான் எம்டியில் வந்தேன். அது அவ்வளோ எனக்கு தெரியல. R15 ஓட்டவும் நல்லா இருக்குங்க. எல்லாருமே பார்ப்பாங்க கேமரா மாட்டிட்டு வந்தா. காய்ஸ், நம்ம இப்போ காட்டுக்குள்ளே போகிறோம். காட்டுக்குள்ளே போகிறோம் காய்ஸ். கரடி சிங்கம்லாம் வந்தால் வரலாம். ஐயோ வலிக்கி விடுதே. வேகமாக மட்டும் வராதிங்க இந்த ரோட்டில். அந்த 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 பக்கம் வச்சு ஃபோட்டோ எடுப்போம். ஐயோ வலிக்கி விடுது. சத்தியமாக சொல்கிறேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஒரு ஃபோட்டோ. பின்னாடி வண்டி வரும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துருவேன் நல்லா. ஏன் ஃபோட்டோ எடுக்கலாம் கூட பரவாயில்ல. நான் வந்து பயந்துக்கிட்டு இருந்தேன் ஜிபே ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நெட்ஒர்க் அவ்வளோ கிடைக்குமான்னு தெரில. ஆனால் நான் அப்போ போய் ஜாலியாக விளாடுவேன்ல. கூட யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். கேமரா பிடிச்சிருந்தாலும் நல்லாயிருக்கும். பண்ணுறது போகிற போக்கில் அந்த மண்ணை கிளப்பி விட்டு போயிட்டாங்க. கைஸ், ப்ராமிஸாக சொல்கிறேன், கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது இந்த மாதிரிலாம். இங்கே பாருங்களேன், எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மலை இருக்குது. வியூ எப்படி இருக்குது பாருங்களேன். செமையாக இருக்குல்ல? வேறு லெவலுங்க. ஐயோ இங்கே மட்டும் பார்த்து ஓட்டணும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல? அந்த சைடு பாருங்களேன், தண்ணி. இந்த சைடு பார்த்தா மலை, ஆப்போசிட்டில் ரோடு. சூப்பர் சூப்பர் காய்ஸ், வேறு லெவல் இருக்குது. கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில.
பிரேக் நல்லா செம்மையாக பிடிக்குது. என்ன நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். காட்டுக்குள்ளே போகிறோம். திடீர்னு யானைக்குட்டி வந்துச்சான். இங்கே எப்படி யானை இருக்கும்? கார் வருது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. பார்த்து பாப்பு என்னை இதுவரையும் நல்லா கூட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் தான், நான் பத்திரமா கூட்டு போயிடு. இதுவரையும் நீ காலை வாரி விட்டதில்லை. செகண்ட் கேட்டில், ஃபர்ஸ்ட் கேட் தான். எல்லாரும் இப்போ கிளம்பிடுவாங்க. நான் டைம் ஆச்சுல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிடலாம். வா சூப்பர். ஸ்கிட் அடிக்குதுங்க டயரு. பயங்கரமா இல்லை? இருங்க உங்ககிட்ட ஒரு வியூ மட்டும் காமிக்கிறேன். ஆனால் அந்த பக்கம் காற்று இல்லையோ? காற்று கம்மியாக இருக்குங்க. அங்கே பாருங்க மழையா, அந்த பக்கம் தண்ணி இருக்குது. உங்களுக்கு சரியாக தெரியல. போகிறப்ப காமிக்கிறேன். போகிறப்ப இருட்டாயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் தூரம் தான், போகலாம். மண் அண்ணா கொஞ்சம் கண்ணில் அடிக்குது. காற்று நல்லா இருக்கே. இப்படி தான் ஓட்டிகிட்டு வரணும், பார்த்துக்கோங்க. இப்படி தான் போகும் ரோடு. இதுக்கப்புறம் நம்ம மொபைலில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைலில் சார்ஜ் இருக்குல்ல, மொபைல் எடுத்துக்கலாம். மொபைலில் நம்மளுக்கு நல்லா 4K தான். ஐயா குரங்கு. அப்பா எங்கே விட்றது? இங்கே விடுமா? லாஸ்ட்டில் விடலாமா? யாரா இங்கே கூஞ்சல் வர்றீங்க? குழந்தை பிள்ளைங்களா? ஹெல்மெட் போட்டுகிட்டே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் மொபைல் தான். ஐயோ ஷூ நாசமாக போச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்? கோப்ரோ ஹெல்மெட்டு, டயர் இப்படி ஆகி போச்சு. ஹெல்மெட்டு, மொபைல் எல்லாத்தையும் பேக்கில் போடு. மாஸ்க்கு போட்டு விளாக் பண்ணலாம். ஓகே, வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பின்னாடி நிறைய குரங்குங்க நிற்கிது. அதான் எனக்கு பயமாக இருக்குது. இருங்க வரேன். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு பார்த்தேன். வாய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தடாக்கு வந்தாச்சு. இது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கு நிறைய நிற்கிதா. நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல எனக்கு. இதை ஒரு நம்ம பாப்பு நிற்க வச்சிட்டேன். ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். ஜாலியாக நம்ம போக வேண்டியதான். இப்போ குரங்கு குட்டி தாங்க இங்கே அதிகமாக இருக்குது. காமிக்கவா? பாருங்க. ஓகே,
இங்கேருந்தோ எப்படியோ ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இருக்கேன். போன வாட்டி நான் அப்படி தான் நடந்து போயிட்டு இருந்தேன். எல்லாரும் என்னைய தான் பார்ப்பாங்க. குரங்கு தொல்லை நிறையா இருக்குங்க. காய்ஸ் என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல? ஓ ஐயா, நிறைய மீன் இருக்குங்க. தெரியுதா மீன்? ஐயோ குரங்கு, முதல்ல இதுகிட்ட இருந்து தப்பிச்சு போகணும். இருங்க வர. ஆமாடி, ஒரு இரும்பு பாலங்க. தம்பி கொஞ்சம் தண்ணா ஓடிடுவேன். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். செம்ம க்ரௌடா இருக்கு. எல்லாம் இங்கதான் பார்ப்பாங்க, யாரும் கண்டுக்காதீங்க ஓகேவா? நல்லா இருக்கு. பேக் இருந்தா வெயிட் தெரியல எனக்கு. எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க இடம், செமையா இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இல்லாம ஸ்ட்ரெயிட் ஒன்று போகுது. காட்டுக்குள்ள கூப்பிட்டு போகுது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஐயோ நான் இல்லை. நல்லா இருக்கு. ஆனா அங்க எல்லாம் குளிக்கிறாங்க, நம்ம போக முடியாது. வீடியோ எடுத்துட்டு போனேன், எதால அடிப்பாங்கன்னே தெரியாது. என்ன பார்த்தீங்கன்னா ரோடு செம்மையா இருந்துச்சு. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. கூட இன்னும் நிறைய பேர் வந்தால் நல்லா இருந்திருக்கும். சோலோவா வந்துட்டு எவ்வளோதான் அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கேன், ஏறிக்கிட்டே தான் இருக்கேன். கேஸ் வியூ பாருங்க. ஆமாண்டா, நல்லா இருக்குல்ல? ஏன் போயிட்டே இருக்கு வெளி. என்ன நடக்கணும்? எனக்கு பாப்பு விட்டுட்டு வந்தா பயமா இருக்கு. தனியா அவனை விட்டுட்டு வந்துட்டேன், அதுக்காக அவனையும் கூப்பிட்டு வர முடியாதுங்க. நீங்க வந்து குளிக்கிறாங்க, அதனால என்னால வீடியோ காமிக்க முடியாது. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு காமிக்கிறேன் ஓகேவா? அப்புறம் நான் எல்லா கிட்ட அடி வாங்க சொல்லிட்டேன். ஷூ நாசமா போச்சு தண்ணியில. ஸோ அவங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்களா, நம்ம போயிட்டு வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால நம்ம சீக்கிரம் உள்ள போகலாம். குரங்கிட்ட இருந்தாங்க தப்பிக்கிறது பயமா இருக்கு எனக்கு. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். தனியா வந்துகிட்டு இருக்கேங்க. ஆள் யாருமே காணோம். இந்த பக்கம் தப்பு பண்ணிட்டேன், ஷூ போட்டு வந்துடக்கூடாது. தெரியுதா? ஷூ போட்டு வந்தனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. தெரியாம ஷூவை போட்டு வந்துட்டேன். ஒரு ஈரமாச்சுங்க ஃபுல்லா. எந்த பக்கம் போகணும்? இப்படி போகணுமா? சரி, தேங்க்ஸ் பாய். இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம். இங்கே தான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது, இன்னும் போகணும் அந்த சைடு. தண்ணி நல்லா இருக்குல்ல? கேஷ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம். பாப்பு வேற வெளியே நிற்கிறான், சீக்கிரம் போகணும் வேற. கேஷ் இடம் சூப்பராக இருக்கு. நான் இன்னும் தண்ணிலாம் நான் எடுக்கல, வீடியோ கிட்ட போயிட்டு எடுக்கிறேன் ஓகேவா? ஷூ தான் கொஞ்சம் வழுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏமா இந்த பக்கமா ப்ரோ?
ஓகே ஹாய் ப்ரோ. சீக்கிரமா போலாம். இப்போ வீட்டுக்கு வெளியே வர நல்லா இருக்குங்க இந்த பாறை மேல நடக்கிறது. இருங்க வரேன். ஏம்மா நீ ஷூவை கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூ அழுக்குன்னு நினைக்கிறேன். இருங்க நான் போயிட்டு ஷூவை கட்டிட்டு வரேன். வீடியோ ஒழுங்கா கேப்சர் ஆகணும்னா எனக்கு கேட்கக்கூடாது. ஷூவை அவுத்துட்டேன். வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஆள் வேற இல்லையா, என்ன பண்றது. நல்லா இருக்குல்ல தண்ணி. அந்த சைடு இறங்கி காமியா தண்ணி எப்படி இருக்குன்னு. ஷூ அவுத்துட்டேன், அப்பதானே நல்லா போக முடியும். வலிக்கு விட்டுருச்சுங்க. ஜில்லுன்னு இருக்குங்க. பாறை வலிக்கு விடாம இருந்துச்சுன்னு வைங்களேன், அழகா ஏறி நான் பாட்டுக்கு போயிடுவேன். போலாம், வேகமா போலாம். நான் இன்னும் ஹைட்டா போவதான் பார்ப்பேனே தவிர பாதியிலலாம் வரமாட்டானா. ஐயோ செம்மையா குத்துதுங்க. ஆனா காலுக்கு உங்களுக்கு கிரிப் இருக்கும், ஷூ போட்டு வராதீங்க. 2 பாறையில் வலிக்கிட்டு விழுந்துருப்பேன். இன்னும் பாருங்க, இன்னும் அப்படியே நடந்து போகணும்னா நீ எவ்வளவு தூரம் வருதுன்னு தெரியல. யாரும் அவங்க பாட்டு கச்சேரி நடத்துறாங்க, நல்லா இருக்குங்க. எந்த பக்கம் போறது? ஸ்ட்ரெயிட்டா? ஐயோ உளுந்து வாரி ஏஞ்சாதான் நல்லா இருக்கும். ஏடா பார்த்து வா. சரி நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்குல்ல, தண்ணி காமிக்க. பார்த்து பார்த்து பார்த்து. அது 1 வீக் ஆகும். சில்லுன்னு இருக்கு. வேகமா போலாமா? இருந்தாலும் பரவாயில்ல, வேகமா போலாம். நல்லா இருக்கு. கொஞ்சம் பாறை வழுக்குதுதான். வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகும் தெரியல. கேஸ் பாறையை பாருங்களா, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். வரும் பாறையை வரும், இவ்வளவு தூரம் நான் ஏறி போகணும். வாய்ஸ் கேக்குதுன்னு நினைக்கிறேன். பாறையில் ஏறி விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா வரல இந்த இடத்துல நான். ஐயா இந்த சைடு நல்லா இருக்கு, ஏறி வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. எப்பெல்லாம் பூந்து போறேன் தெரியுமா? இங்க பாருங்களேன். ஆமாடா, நீ சொன்னா கரெக்ட். ஐயோ குளிக்கிறாங்களே. வந்துட்டேன்.
சரி ஓகே டைம் ஆச்சு வரலாம் தண்ணியில் குடிக்க போகிறேன். ஆழமா இருக்கு. தண்ணி ரொம்ப நீச்சல் தெரியாது. சரி ஓகே கிளம்புவோம்.